அணையிலிருந்து குவியல் குவியலாக வெளியேறும் நுரை கலந்த நீரால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஓசூர் அடுத்த கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேறும் ரசாயனம் கலந்த நீரில் 5வது நாளாக குவியல் குவியலாக நுரை வெளியேறி வருகிறது. தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில எல்லையில் உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகள் தென்பெண்ணை ஆற்றில் கலப்பதால் நீர் துர்நாற்றம் அடைந்து மாசு ஏற்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி கர்நாடகா, தமிழகம் இரு மாநில மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நீர் மாதிரிகளை சேகரித்து ஆய்விற்கு எடுத்து சென்ற போதும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். விழுப்புரத்தில் காலை உணவு திட்டத்தின் கீழ் 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய சமையல் கூடம் 1.5 ஆண்டுகளாகியும் செயல்படாமல் போதை ஆசாமிகளின் வாழ்விடமாக மாறியுள்ளது. விழுப்புரம் நரசிங்கபுரம் பகுதியில் 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நகர மைய சமையல் கூடம் கட்டப்பட்டது. நகராட்சியின் கீழ் இயங்கும் 7 பள்ளிகளைச் சேர்ந்த 982 மாணவர்களுக்கான உணவு சமைப்பதற்காக இந்த கட்டிடம் கட்டப்பட்டது. ஆனால் கட்டப்பட்ட அந்த புதிய கட்டிடம் 1.5 ஆண்டுகளாகியும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை. அந்த கட்டிடம் முழுவதும் சமூக விரோதிகளின் வாழ்விடமாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் அப்பகுதியை அச்சத்துடன் கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். நகராட்சியில் காலை உணவுக்காக கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக செயல்பாட்டுக்கு வந்ததை செயல்படவே இல்லை. காலை உணவு கொடுக்குறவங்களுக்கு 3 ஸ்கூலுக்கு கட்டினாங்க. அதில் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இங்கே குடிச்சு போட்டு நைட்டும் பகலும் அராஜகம் பண்ணுறாங்க. பாட்டிலாக கிடக்குது. லேடிஸ் கேட்டாலும் உங்களுக்குன்னா வேலை பாருன்றானுங்க. அதனால் இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கும்போது இந்த அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கிறோம். செயல்பாட்டுக்கு இந்த காலை உணவை கொண்டு வர மாரி மிக தாழ்மையோடு நாங்கள் கேட்குறோம். அது மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. செயல்படாதே கிடக்குது. அது எதுக்கு வேஸ்ட்டாக கட்டினாங்க இந்த நகராட்சியை? திருநெல்வேலியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தட்டி கேட்ட பயிற்சி மருத்துவரின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் ஈவ் டீசிங் செய்ததால் பயிற்சி மருத்துவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே மோதல் வெடித்ததாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட பயிற்சி மருத்துவர் கண்ணன் பாபுவின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. மோதல் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கல்லூரி நிர்வாகத்தினர் மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பினரிடத்திலும் விசாரித்து வருகின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1000 கனஅடியில் இருந்து 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோடை வெப்பம் காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து இல்லாமல் வெறும் பாறைகளாக காட்சியளித்தது. இந்நிலையில் தமிழ்நாடு, கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் நீர்வரத்து இன்றி வெறும் பாறைகளாக காட்சியளித்த இடங்களுக்கு தற்போது நீர்வரத்து உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சின்ன ஐயம்பாளையத்தில் உள்ள ஏரியில் வலசை பறவைகளின் வரத்து அதிகரித்துள்ளது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் வறட்சி ஏற்பட்டுள்ளதால் கோடை காலத்தில் ஆண்டுதோறும் வெளிநாட்டில் இருந்து வரும் பறவைகள் ஐயம்பாளையம் ஏரியில் தஞ்சமடைந்துள்ளன. சங்குவளை, மஞ்சள் நாரை, மூக்குப்பறவை, நாரைப்பறவை, நீர்ப்பறவை, செங்கால் நாரை உள்ளிட்ட பறவைகள் ஏரியில் இருக்கும் மீன், தவளை, பூச்சி உள்ளிட்டவற்றை உணவாக உட்கொள்கின்றன. வலசை பறவைகளின் வருகை அதிகரித்துள்ளதால் பறவைகள் சரணாலயம் போல் காட்சியளிக்கும் ஐயம்பாளையம் ஏரியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருவதாக பறவை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். ஆரணி பக்கத்தில் ஐயம்பாளையம் ஏரியில் கூட வெளிநாட்டு பறவைங்கள்லாம் தஞ்சம் அடைஞ்சிருக்கு. நிறைய இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக வந்திருக்குது. சாலப்பறவை, மூக்கு உறிஞ்சாம் பறவை, மேலும் மஞ்சள் நாரை, இந்தமாரி வெள்ளை பெரிய பறவை, இந்தமாரி நிறைய அரிய வகை பறவைங்கள்லாம் வந்துருக்குது. இனப்பயிற்சி அது நிறைய அழிவு நோக்கி போயின்னு இருக்கிறதுனால நம்ம ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அரிய வகை பறவைன்றதுனால போய் பார்த்துட்டு வரோம் நிறைய பேர். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் திருவாரூர், நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளை விடியா திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் வேதாரண்யம், கீழ்வேலூர், திருமருகல் உள்ளிட்ட ஒன்றியங்களில் உள்ள அரிச்சந்திரநாதி, மல்லியனாறு, மானம்கொண்டானாறு, தேவநதி உள்ளிட்ட ஆறுகள் தூர்வாரப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும்னு
வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கக்கூடிய நிலையில் நாகை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் உள்ள நீர் கட்டமைப்பு ஆறுகள்லாம் தூர்வாரப்படாமல் சும்மாவே கிடக்கு. பெரும்பாலான ஆறுகளில் வந்து ஆகாய தாமரை, கருவேல மரங்கள்லாம் மண்டி மிகப்பெரிய ஒரு சேதமடைந்த நிலையில் காணப்படுது. இதனால் வந்து இந்த நடப்பு ஆண்டில் வந்து விவசாயிகள் வந்து பாசன வசதியை கடந்த ஆண்டு போல் பெற முடியாமல் மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தூர்வாரும் பணிகள் பெரிய அளவில் மெத்தன போக்கோடு நடந்துக்கிட்டு இருக்குது. விவசாயிகள் வந்து இந்தந்த ஆற்றை தூர்வாரணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ள ஆறுகளை வந்து கோரிக்கை வைத்திருந்தாங்க. அந்த கோரிக்கைகள்லாம் இந்த பொதுப்பணித்துறையினர் வந்து புறக்கணித்து விட்டு தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் உள்ள ஆறுகளை மட்டுமே கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு தூர்வாரப்பட்ட ஆறுகளை கூட மறுபடியும் இந்த ஆண்டு தூர்வார துவங்கி இருக்கிறாங்கிறது ஒரு பெரிய வேதனை அளிக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே கடலோர மாவட்டம் தான். அதிராம்பட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் தான், முத்துப்பேட்டை, திருவாரூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் எல்லாமே கடற்கரை வர ஒட்டியுள்ள மாவட்டம். ஆனால் நீண்ட நெடிய கடற்கரை உள்ள பகுதினாக்கா அது நாகப்பட்டினம் மாவட்டம் தான். இந்த தூர்வார பணி என்பது கடந்த காலங்களில் குடிமராமத்து பணிலாம் சிறப்பாக நடந்துச்சு. இந்த தூர்வார பணிங்கிறது ஒரு போதுமான அளவு நடக்கிறதா என்னோட குற்றச்சாட்டு. தேர்தல் விதியை பயன்படுத்தி அதிகாரிகள் முறைகேடு செய்யறாங்க எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது.